உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. அட வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஃபாண்டன்ட் உருட்டுறதை பற்றி தான் சொன்னேன். யூனிகார்னோட ஹார்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் மெலிசா வர மாதிரி உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஹார்ன் ஷேப் ஓரளவுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு உடனில் இருக்கிற ஸ்க்ரூவை வச்சு தான் நடுவில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து கேக் மேலே வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் இது வந்து கேக் மேலே வந்து பக்காவாக நிற்கும். அப்புறம் கார்னரில் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கிறோம் கட் பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம கேக் மேலே வந்துட்டு அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து இது மேலே நம்ம கோல்ட் பெயிண்ட் தான் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம சிங்கிள் கோட் இல்லை டபுள் கோட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கோல்ட் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கேப்ஸ் எல்லாம் விடாமல் பெயிண்ட் பண்ணிக்கணும். அங்கே யூனிகார்னோட ஹார்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி யூனிகார்ன் ஐஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.